இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு பாடுகளின் பாதை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 119:67, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி எங்க குறிப்பிடு. அப்போ உபத்திரவப்படும் போது, இன்றைக்கு உபத்திரவம் பாடு, சில நேரங்களில் பிரச்சனைகள் பாடுகளை சந்திக்கும் போது நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு பரமானந்த ஐயர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு இப்படி வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு இந்த பரமானந்தம் இவர் ஒரு புற மதத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க, இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் சிறுவனாக இருந்தபோது அவர் தெய்வத்தை அவருடைய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, அவர்கள் பார்த்து சொல்றாங்க, இது இவ்வளோ பெரிய மகிமையான ஒரு தெய்வம், இதை வணங்கினா இவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லிட்டு நண்பர்கள் கூப்பிட்டு கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது கூட இயேசு அவர் மெய்யான தெய்வம் என்பது அவருக்கு தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் அவர் உள் உணர்வு என்ன சொல்லுதுன்னா, தெய்வம் இங்கே இல்லை, அவர் வானத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். அதன் பின்பதாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது அவருக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் மர்காசியர் ஐயர் அவரை கூப்பிட்டு அவரை படிக்க வைக்கிறார். படிக்க வைத்து அவரை உடற்கல்வி ஒரு ஆசிரியராக உருவாக்குகிறார். இப்பொழுது அவர் வேலைக்கு சென்று விடுகிறார். ஆண்டவரை மறந்து விடுகிறார். அவருக்கு தெரியல, அவர் அவருடைய வேலை, அவருடைய பணி, அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, கர்த்தர் ஒரு இரவு வேளையிலே இந்த பரமானந்தம் அவரோடு பேசுகிறார். இப்போ அவர் இந்த நேரத்துல கர்த்தர் பேசுகிறார், நீ எப்படிப்பட்ட காரியம் செய்கிறா, நீ என்ன மறந்துட்டா, நீ என் மேல அன்பு கூறல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை அவருக்கு கேட்கிறது. நீ என்னை தேடல, நீ என்னில் அன்பு கூறல, நீ உலகத்துக்குள்ள போயிட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்ற சத்தம் கேட்ட உடனே இந்த பரமானந்த அவருக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அவர் உடனே போய் பக்கத்து அறையில் இருக்கிற வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து பாருங்க, அவருடைய வேலையே அவர் வீட்டிற்கு யாரெல்லாம் வரார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறது. இப்படி அவர் அறிவித்து கொண்டு யாரு வந்தாலும் அவர் வேலை செய்கிற இடத்துல உள்ள மாணவர்கள்லாம் கேட்பார்கள். இப்படி அவர் வீட்டிலே அநேகர் வர ஆரம்பித்தார்கள். அவர் ஆண்டவரை பத்தி சொல்ல சொல்ல அவ்வளோ ஆர்வம். அவர் வேலைக்கு செல்வார், வருவார், ஆண்டவரை பத்தி சொல்லுவார். அப்போ இப்பொழுது இவரை குறித்து எரிச்சல் அடைந்த மக்கள், அவர் பக்கத்துல இருக்கிற உறவினர், நண்பர்கள், இவர் நம்ம தெய்வத்துக்கு விரோதமாக இவர் எழும்புகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் சொல்றாங்க. தலைமை மிஷினரிட்ட போயிட்டு இவர் வேலையை பிடுங்கிருங்க, இவர் தவறான காரியம், இவர் இன்னும் சொல்ல போனா தனி ஒரு சபையை உருவாக்கிடுவாரு, இந்த மிஷினரி பாரப்பட்டு நீங்க செய்கிற ஊழியத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு தன்னுடைய சபையை அவர் உருவாக்கிடுவாருன்னு சொல்லி தவறான காரியங்களை சொல்லி குற்றத்தை சாட்டி அவரை அவருடைய வேலையை நிறுத்தும்படியாக கோரிக்கை வைக்கிறாங்க. இறுதியாக இந்த பிரச்சனை மிகவும் பெரிதானதுனால அவர் வேலை பறிக்கப்படுகிறது. முதல் பாடு பாருங்க, அவர் கஷ்டப்பட்டு படித்து அவருக்கு கிடைத்த அந்த வேலை பறிக்கப்படுகிறது. துக்கம், அவருக்கு துக்கம் தாங்க முடியல. இந்த பரமானந்தருடைய வீடு, அவருடைய அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய தாய் தகப்பன் மிகவும் ஏழ்மை குடும்பம். இவருடைய வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. இப்போது அவருக்கு எங்கு செல்ல வேண்டும் தெரியல. இப்பொழுது அவர் தேவன் ஆண்டவரை பத்தி அறிவிக்கணுமா, கர்த்தர் சொன்னா நீ என்ன மறந்துட்டியேன்னு சொன்ன, ஆனாலும் அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, அவர்
விடவே இல்லை. அவர் முடிந்த அளவுக்கு கர்த்தரோடு அவருடைய வேலை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார். இவர் தாமஸ் வாக்கர் என்பவர் அவரை அழைத்து அவரை தன்னோடு சேர்த்து கொள்கிறார். இப்ப பரமானந்தர் ஒரு தைரியமாக அந்த ஊழியத்தை ஸ்ட்ராங்கா அவர் செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு சென்ற போது அந்த ஆலயத்துல அவர் செய்தி கொடுக்கணும். அன்றைக்கு அவர் ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார். இப்போ ஏமி கார்மேக்கல் அம்மையார் அவரை பார்ப்பதற்காக வருகிறார். இப்போ இந்த பரமானந்தம் இவர் படுத்து கொண்ட கட்டில் தலையணையிலே இந்த பாம்பு அவர் அந்த இடத்தை விட்டு அந்த தலைமாட்டிலிருந்து அது கீழே சென்றதை இந்த ஏமி கார்மேக்கல் அம்மையார் பார்க்கிறார். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அற்புத ஜீவி என்று சொல்லலாம், பாம்பு கூட உங்களை கடிக்காமல் செல்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறார். அந்த அளவுக்கு இந்த பரமானந்தன் அவரோடு கூட தேவன் இருப்பதை அநேகர் பார்க்கிறார்கள். அநேகரை இரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறார். இப்போ ஊழியத்துல அவர் சபை ஊழியம் நடத்துகிறார். பிறகு இப்போது அவர் குருவானவராக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்போது அது வரைக்கும் அவர் தனியாக ஊழியம் செய்து இப்போ சபை ஊழியத்துக்குள்ள செல்கிறார். பாருங்க, சபை ஊழியத்துல பிரச்சனை, அநேகர் அவரை எதிர்க்கிறாங்க. அந்த கமிட்டி அல்ல பொறுப்பாளர்கள் அவர்களை ஊழியத்துக்கு எதிராக எழும்புறாங்க. இப்பொழுது ஒரு நாள் அவருக்கு நேர்ந்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனிதன் அவரை பார்த்து, பரமானந்த ஐயரை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, வாயை மூடுன்னு சொல்லி விடுகிறார். அப்படி பிரச்சனை. 1 வருடம்தான் அந்த ஊழியத்துல அவர் தொடர்வார் என்று சொல்லிலாம் அநேகர் பேசிக்கொள்வார். இப்பொழுது அவருக்கு எதிர்ப்பு அதிகம். இப்போ அந்த 1 வருடம் முடிய போகிறது. அந்த தருவாயில இவரை எதிர்த்த அநேகர் அவர்கள் என்ன செய்கிறார்னா, அவர்கள் நொடிந்து போயிடுறாங்க, பிரச்சனைப்படுறாங்க. அவரை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவர்களுக்கு நிறைய பாடுகள் வருது. இது நிமித்தம் அநேகர் விலகிப்பட்டாங்க. ஆனால் இந்த பரமானந்த ஐயர் அவர் குறிப்பாக அதே சபையில 30 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை செய்து அவர் மனதைரியமா இருக்கிறார். அவரு காரணம் என்னன்னா, தேவன் அவரோடு பேசினார். நீ என்ன மறந்துட்ட, கர்த்தர் நீ என் மேல அன்பு செலுத்துங்கிற வார்த்தை அவரோடு இடைப்பட்டு இத்தனை பாடுகள் வந்தாலும், நிறைய பிரச்சனைகள் வந்தாலும், மனுஷர்கள் அவருக்கு எதிராக எழும்பினாலும் சோர்ந்து போகல. ஆண்டவரோடு உறுதியாக நிற்பதை நான் ரோமர் 5:3 உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5:11 பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சில போன்றைக்கு பொறுமை இல்லைங்க. இன்னைக்கு அநேகர் பாருங்க, பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது, பாடுகளை குறித்து நம்ம கேள்விப்படும் போது சோர்ந்துடுறோம். இந்த பரமானந்த ஐயர் கூட தன்னுடைய வேலை பறிக்கப்பட்ட போது அந்த குடும்பம் சோர்ந்து போய்விட்டது. ஆனாலும் அவர் பாடுகளின் பாதையை சகித்து கொண்டு அநேக ஜீவியங்கள், அநேகரை கர்த்தருக்குள்ள வழியில நடத்தி ஆண்டவருக்காக ஒரு சபையை எழுப்பி அவருக்காக நிறைய காரியங்களை வைராக்கியம். இன்றைக்கு இந்த மாதத்திலும் கூட இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பாடுகளின் பாதையிலே அநேகரை குறித்து தியானிச்சோம். இன்னைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பாடுகளை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம், உபத்திரவத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். நிறைய தேவ மனிதர்கள் இந்த சொல்லப்பட்டது நிறைய தானியலை குறித்து சொன்னா அவர் சிங்கக்கபையில போடப்படுகிறாரு. இங்க தாவீதை குறித்து சொல்லப்பட்டனா அவர் செய்யாத தப்புக்கு அவர் சவுல் மன்னனால் எதிர்க்கப்படுகிறார். நிறைய காரியங்கள் சொன்ன பாடுகள். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்றாலே பாடுகள் தான். இன்றைக்கு அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரச்சனைகள் வந்துட்டா சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொள்ற தைரியத்தை ஆண்டவரே நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாங்கள் பாடுகளை சந்திக்கிறோம், உபத்திரவங்களை, மனுஷனுடைய தூஷண வார்த்தைகள், நிந்தை, அவமானம் இதெல்லாம் கேட்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரோடு பேசுங்க, இடைபடுங்க. இந்த பிரச்சனைகள் பாடுகளின் பாதையிலே அநேக விசுவாசிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களும் சோர்ந்து போகாதபடி உண்மை உறுதியாக பற்றி கொண்டது போல நாங்களும் உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை மக்கேறடிக்கிறோம் மீப்பர் முழக்கை கிருப்பிதாவே, ஆமென். மகிமை மகிமை